பாஜக தலைவர் அண்ணாமலை தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவை சென்னை விமான நிலையத்தில் வழி அனுப்பிய பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழகத்தில் வரும் தேர்தலில் மும்முனை போட்டி உள்ளது, யார் எத்தனை இடங்களில் வெற்றி பெறுவார்கள் என தெரிவிக்க முடியாது என்றார். மேலும் கருத்து கணிப்புகள் வெளியானதில் பாஜகவிற்கு 20% வாக்குகள் என்ற இடத்தை அடைந்திருப்பது வரவேற்கத்தக்கது என தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், அதனால நான் சீட் கன்வர்ஷன் மட்டும்தான் நான் பார்க்குறேன். நான் குறிப்பாக ஓட் ஷேர்னு பார்க்குறேன். சீட் கன்வர்ஷனை பற்றி அதிகமாக நான் பேச விரும்பல. காரணம், யாருனாலே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. 3-வே ஃபைட் தமிழகம் முதல் முறையாக ஒரு பெரிய 3-வே ஃபைட் இப்போ சந்திச்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு எடுக்கக்கூடிய கருத்து கணிப்புகளோட 3-வே ஃபைட்டு தான் எடுக்கிறாங்க, 2-வே ஃபைட்டுக்கு எடுக்கல. என்னை பொறுத்தவரை அவங்க அந்த ஓட் ஷேரை வச்சு சீட்டா கன்வெர்ட் பண்ணக்கூடியதை நான் ஏற்றுக்கல. ஆனால் ஓட் ஷேர் பாரதிய ஜனதா கட்சி அதிகமாக கொண்டிருக்கிறது என்று ஒரு கருத்து கணிப்பும் சொல்வதை நாங்கள் வரவேற்கின்றோம். அதுதான் கள நிலவரம். அதான் உண்மை. சென்னை மீனம்பாக்கம் பழைய விமான நிலையத்தில் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவை வழி அனுப்பி வைத்துவிட்டு வந்த மத்திய இணையமைச்சர் எல். முருகன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழ்நாடு காவல்துறையும் தமிழ்நாடு அரசையும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஜே.பி. நட்டா நடந்து சென்ற பாதையில் கடைகள் அடைக்கப்பட்டு மின்சார விளக்குகள் அனைத்தும் அணைக்கப்பட்டிருந்தது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இதற்கு அரசு அதிகாரிகள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்றும், ஊழலில் ஊறிப்போன கட்சியாக திமுக உள்ளது என்று விமர்சித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே வட மாநில தொழிலாளர்கள் வாடகை வீட்டில் தங்கி அப்பகுதியில் உள்ள கீதா கோழி பண்ணையில் பணிபுரிந்து வருகிறார்கள். இந்நிலையில் வட மாநில தொழிலாளர்கள் குடியிருக்கும் பகுதியில் அதிகப்படியான இளைஞர்கள் வந்து செல்வதாகவும், சில நேரங்களில் அங்கிருக்கும் இளைஞர்கள் சிலர் போதையில் இருப்பதாகவும் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தாராபுரம் மதுவிலக்கு காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். புகாரின் பேரில் தாராபுரம் மதுவிலக்கு காவல் ஆய்வாளர் கோவர்த்தனாம்பிக்கை உள்ளிட்ட அதிகாரிகள் வட மாநில இளைஞர்களை தீவிரமாக கண்காணித்து வந்தனர். இந்நிலையில் வடமாநில தொழிலாளர்கள் இருவரையும் கைது செய்து விசாரணை நடத்தியதில் மேற்கு வங்காளத்தை சேர்ந்த தாரிக் முண்டால் மற்றும் அனுப் சர்தார் என்பது தெரியவந்தது. இதையடுத்து இருவரும் கஞ்சா செடிகளை வளர்த்து விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்தது. பின்னர் 1800 கிராம் மதிப்புள்ள 7 அடி நீளம் வளர்ந்த கஞ்சா செடியை கைப்பற்றி போலீசார் வழக்கு பதிவு செய்து இருவரையும் சிறையில் அடைத்தனர். நீலகிரி மாவட்டம் ஊட்டி பகுதியைச் சேர்ந்த மோகன் மகன் தினேஷ் என்பவர் குஜராத் பகுதியிலிருந்து பிளாஸ்டிக் பொருட்களை ஏற்றிக்கொண்டு சென்னைக்கு தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தார். அப்போது திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த ஆத்தூர்குப்பம் பகுதியில் சாலை ஓரத்தில் லாரியை நிறுத்திவிட்டு சிறுநீர் கழிக்க சென்றுள்ளார். அப்போது பெங்களூரிலிருந்து சென்னை வந்த லாரி அதிகாலை சாலையின் ஓரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரி மீது மோதி விபத்திற்குள்ளானது. இதனால் கண்டெய்னர் லாரி ஓட்டுநர் ராமன் உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் சுமார் 3 மணி நேரம் போராடி உயிரிழந்தவரின் உடலை மீட்டு நாற்றம்பள்ளி போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதையடுத்து நாற்றம்பள்ளி சப் இன்ஸ்பெக்டர் நந்தகுமார் மற்றும் போலீசார் உடலை பிரேத பரிசோதனைக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் ஓமலூர் தெற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் திமுக அரசை கண்டித்து தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இதில் தலைமை கழக பேச்சாளர் திலீபன் பேசினார். அப்போது சொன்னதை எதையும் செய்யாத திமுக விலைவாசி உயர்வு, வீட்டு வரி உயர்வு, மின்சார கட்டணம் உயர்வு என மக்களை பாதிக்கும் பலவற்றை செய்து வருகிறது என்று குற்றம் சாட்டினார். மேலும் அதிமுக ஆட்சியில் 35,000 குளங்கள், மேட்டூர் அணை, 32 ஆறுகளை தூரெடுத்து தூய்மை செய்தார் எடப்பாடியார். திமுக அரசு இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்களா எனவும் கேள்வி எழுப்பினார். புதுக்கோட்டையில் நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஒரு கட்சியின் தேசிய தலைவர் தமிழகத்திற்கு வரலாம், அதனால் அந்த கட்சி வளர்ந்துவிடும் என்று கூறுவது தவறு. என்றைக்குமே பாஜக தமிழகத்தில் வளர முடியாது என்று விமர்சித்து பேசினார். 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுடைய சம்பளம் என்ன இருந்தது, நீங்க எவ்வளவு செலவு பண்ணீங்க, எவ்வளவு சேமிச்சீங்கன்னு கேளுங்க. அவ்வளவுதான் கேட்கணும். ஒரு சராசரி குடும்பத்தை கேட்க வேண்டிய கேள்வி இதுதான். இன்னும் ஒரு பெரிய பொருளாதாரம்லாம் கிடையாது. எவ்வளவு சம்பாதிச்சீங்க, உங்க அன்றாட வாழ்க்கைக்கு எவ்வளவு செலவு பண்ணீங்க, எவ்வளவு சேமிச்சீங்கன்னு கேளுங்க. இன்னைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிற, சம்பளம் கூடி இருந்தாலும் உங்க செலவு அதோட பல மடங்கு கூடி இருக்கும், உங்களோட சேமிப்பு இன்னும் கம்மியாயிருக்கும். இதுதான் யதார்த்த நிலைமை. நீங்க எடுத்துங்க, ஒரு கேஸ் சிலிண்டர் விலையை எடுத்துங்க, பெட்ரோல் எடுத்துங்க, செங்கல் எடுத்துங்க, கம்பி எடுத்துங்க,
ஒரு 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 வீடு கட்டணும்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி அதே இடத்துல 1000 சதுரடிக்கு வீடு கட்டினா என்ன செலவாயிருக்கும், இன்னைக்கு அதே இடத்துல 1000 சதுரடிக்கு வீடு கட்டணும்னா என்ன செலவாகும்னு பாருங்க. உங்களுடைய சேமிப்பு குறைஞ்சு கொண்டே போகும். ஆந்திர மாநிலம் கடப்பா மாவட்டம் புலிவெந்தலா கதிரி நெடுஞ்சாலையில் உள்ள கண்ணம்பள்ளி சோதனை சாவடியில் போலீசார் சோதனைகளில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகத்துடன் வாழைப்பழ பெட்டிகளுடன் வந்த ஐசர் சரக்கு வாகனத்தை சோதனை செய்தனர். அப்போது 15,50,000 மதிப்புள்ள மது பாட்டில்கள் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து கடத்தி வந்த பாட்டில்களை பறிமுதல் செய்த போலீசார் கடத்தலில் ஈடுபட்ட 6 பேரையும் கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணைந்தவர்களை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு உறுப்பினர் அடையாள அட்டைகளை வழங்கினார். பின்னர் உரையாற்றிய அவர், தமிழகத்தில் தற்போது 40% அளவிற்கு விலைவாசி உயர்ந்துள்ளது. இதனால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று விமர்சித்தார். உயர்கல்வி படிக்க வேண்டும் என்பதற்காக அதிகமான அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டதும் அதிமுக அரசாங்கம். கல்விக்கு பல்வேறு உதவிகளை நம்முடைய மாணவர் சேர்வர்களுக்கு அளித்ததன் விளைவாக கிராமத்திலிருந்து நகரம் வரை சாதாரண குடும்பத்திலே இருந்த மாணவ மாணவி கூட உயர்கல்வி படிக்கக்கூடிய நிலைக்கு உயர்த்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 32 பேர் 2011 படித்துக் கொண்டிருந்த எண்ணிக்கை 2019-20 152 பேர் உயர்கல்வி படிக்கக்கூடிய நிலையை உயர்த்தி சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். கோவை சரவணம்பட்டி பகுதியில் தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் புதிய குடிநீர் அபிவிருத்தி திட்டப் பணிகள் துவக்கி வைத்தல், புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுதல், அரசு நலத்திட்டங்கள் வழங்கும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு திட்டங்களை துவக்கி வைத்து நலத்திட்டங்களை வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், கிராமங்களில் இருந்து நகரங்களுக்கு வேலைக்காக வருபவர்களின் எண்ணிக்கை நாள்தோறும் அதிகரித்து வருகிறது என கூறிய அவர், தமிழ்நாடு வேகமாக நகரமயமாகி வருகிறது. எனவே அதற்கு ஏற்றவாறு உட்கட்டமைப்புகளை அமைக்கின்ற கடமை அரசிற்கு உள்ளது என்றார். தமிழ்நாட்டுடைய பல மாநகரங்களும் கிராமங்களும் தண்ணீர் தட்டுப்பாடு என்று இருக்குதுன்னா அதற்கு காரணம் கதையை போட்டது நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் 1971 முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய தொலைநோக்கு பார்வை தான் இதற்கு காரணம். அப்படிப்பட்ட நம்முடைய பெருமையை கலைஞருடைய நூற்றாண்டுல இன்றைக்கு இந்த பெற்றோர் நூற்றாண்டு குடிநீர் திட்டத்தை தொடங்கி வைப்பதிலும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்குவதிலும் நான் மிகுந்த பெருமை அடைகிறேன். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள உத்தானி ரயில்வே கேட் அருகில் மயிலாடுதுறையிலிருந்து செங்கல்பட்டு வரை செல்லும் அதிவிரைவு ரயிலில் தாய் மற்றும் 2 குழந்தைகள் 3 பேர் ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்துக் கொண்டு ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கும்பகோணம் ரயில்வே போலீசார் இறந்தவர்களின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கும்பகோணம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.